வணக்கங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்தாருங்க. இப்போ ரவுடி பயலுங்க போய் அவரை கொண்டிருக்காங்க. நிறைய பேர் சேர்ந்து கொண்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இவங்களாம் போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டு இவங்க திருப்பியும் வெளியே விட்ருவாங்க. ஏன் இவங்களெல்லாம் வெளியே விட்றீங்க? சட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவங்கெல்லாம் போய் கொலை பண்ணுவாங்களா? கொலை பண்ண மாட்டாங்க. இவங்களு மாதிரி இவர் சாவுலேருந்தே ஒரு சட்டம் எடுத்துருவாங்கல்ல புதுசாக. இந்த மாதிரி யாரையா குத்தி கொண்டாங்களோ அவங்க இனிமேல் வெளியே வரவே கூடாது. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த மாதிரி கொலை பண்ணுறது இதெல்லாம் தடுக்க முடியும். இது இந்த ரவுடி பையங்களுக்கு தான் இந்த சட்டம் உதவியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. எங்களை மாதிரி மக்களுங்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. இது ஈஸியாக எல்லாரும் சொல்லிடலாம். ஏங்க ஒருத்தனை குத்தி கொலை பண்ணுறாங்க, அதை நீங்கள் யாருமே ஒரு 2 நாள் பேசுவீங்க, 3ஆவது நாள் அப்படியே ஈஸியாக விட்டுருவீங்களா? அதே இவங்கள ஏன் வெளியே விட்றீங்க? முதல்ல எதுக்கு விடணும்? அந்த மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கேட்கணுங்க. எல்லாரும் வீடியோ மெசேஜ் போடணுங்க. போட்டால் தான் சட்டம் ஸ்ட்ராங்காக வரணும். இந்த இதுக்காச்சும் எல்லாரும் இல்லை, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இனிமேல் யார் கொண்டாலும் ஆயுள் தண்டனை தான் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அப்படின்னு புதியசாக சட்டம் வரணுங்க. அப்போ எவனா கொல்லுவானா? கண்டிப்பாக கொல்ல மாட்டான். இப்போ பணம் கொடுத்து எவனா கொல்ல சொன்னாலும் இவன் என்ன நினைப்பான்? நம்ம காலத்துக்கு உள்ளதாக இருக்கணும் ஆயுள் தண்டனை. எவனையோ குத்தி கொண்டுட்டா இவன் பணத்துக்காண்டி நம்ம ஏன் போய் கொண்டு நம்ம உள்ளே இருக்கணும்? அவனா முடிஞ்சால் அவன் போய் கொண்டுக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ அவனா எதுவுமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. கொலைன்றதே நடக்காமல் போயிடும். அந்த மாதிரி சட்டம் வரணும். சட்டம் வந்தால் தான் இதெல்லாம் ரவுடி பசங்களுக்கு தான் இந்த சட்டம் எல்லாமே உதவியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் உண்மை. ரவுடி பசங்களுக்கு தான் சட்டம்லாம் இருக்குது. இவங்க எப்படி ஒருத்தவங்களை குத்தி கொண்டுட்ட பிறகு எப்படி வெளியே வராங்க? இவங்க வரவே கூடாதுங்க. இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா தமிழ்நாட்டில் கொலையே நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. அது எப்படி? ஏன் எல்லாரும் ஈஸியாக எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒருத்தவங்களை துடிக்க வெட்டி குத்தி கொல்றாங்க. ஆனால் அவங்கள வெளியே விட்டுருவீங்க. எல்லாரும் அவங்கவுங்க இயல்பான வாழ்க்கை வாழ்வீங்க. அது உங்களுக்கு குடும்பத்தில் நடந்தால் தான் அது ஒரு கஷ்டம். மற்றவங்களுக்கு நடந்தால் சரி. அப்படி அவங்கள வெளியவே விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியவே வரக்கூடாது. ஆயுள் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். மற்றவங்களுக்கு தான் நடக்குது அப்படிலாம் எல்லா மக்களும் இருக்கக்கூடாது. எல்லாருமே இந்த மாதிரி மீடியாவில் பேசி போடணும். ஆயுள் தண்டனை கொடுங்கங்க. இந்த கொலையிலேருந்தே எடுத்துக்கோங்க. இனிமேல் குத்தி கொண்டாங்கன்னா ஆயுள் தண்டனை தான். அவங்க காலத்துக்கு உள்ளே இருக்கணும். அவங்க ஒருத்தவங்களை குத்தி அப்படியே அறுத்து கொள்வது அவங்க மிருகங்க அந்த மாதிரி தான் செய்யுங்க. இவன் மனுஷ பிறவிங்களா இல்லை. இவங்க வெளியே சுற்றக்கூடிய ஆளே இல்லை. இவங்க எல்லாம் உள்ளே தான் வச்சு அடைச்சி வைக்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே விட்டு மக்களுங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மக்களுக்கு இந்த சட்டம் எங்கெங்கே உதவி பண்ணுறீங்க? இது இப்படியா நாடு போனது? இப்படிலாம் போனால் அழிஞ்சு போவாதா? இதை கேட்கவே யாருமே இருக்க மாட்டாங்களா? எல்லாருமே மக்கள் தாங்க பெரிய சக்தி. எல்லாருமே பேசணுங்க. மற்றவங்க வீட்டுக்கு நடந்துச்சுன்னு கம்முன்னு இருக்கீங்க பாருங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். எல்லாரும் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சட்டம் கொண்டு வாங்குங்க. என்னங்க நீங்களாம் பண்ணுறீங்க? எல்லா ஜட்ஜுங்களும் சேர்ந்து புதுசாக நீங்களாம் எங்களுக்கு சட்டம் இப்போ ஒருத்தரை குத்தி கொண்டுட்டா அவங்கெல்லாம் உள்ளே தான் இருக்கணும். அவங்க காலத்துக்கும் வெளியவே வரக்கூடாது. இதோட என்னோட ஆதங்கங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அவர் குத்து சண்டை போடுறவருன்னு சொல்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங். அவரே ஒரு ஆம்பளையாக இருக்கிறவரே குத்தி கொண்டுட்டாங்கன்னா எங்களை மாதிரி நடுத்தர மக்களுங்களாம் இவங்களாம் என்ன அது? இப்போ நான் இந்த மாதிரி சொல்லி போடுறதுக்கு எனக்கு கூட காண்டா இந்த பொம்பளை குத்தி கொண்டுடணும், இவ தான் நம்மளை உள்ளே இருக்க சொல்கிறா அப்படின்னு. இதெல்லாம் நான் தெரிஞ்சு தான் பேசினேன். அப்படி குத்தி கொள்றோன்னா வா, எனக்கு குத்தி கொன்று பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி என்னெல்லாம் ஒரு ஆள் போதாதுங்களா? ஒரு ஆள் வருவான், குத்துவான், கொன்றுவான், போயிடுவான். அப்போ என்ன ஆகும்? இந்த சட்டம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி? இந்த ரவுடி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ யாரானா குத்தி கொள்ளு, சும்மா கொஞ்ச நாள் உள்ளே உங்களெல்லாம் விட்டுருவோன்னு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மக்களுங்களாம் நிறைய பேர் ஏன்னா நம்மளுக்கு என்ன, நம்ம வீட்டுக்கு நடந்துச்சா அப்படின்னு இருக்கிறாங்க. யாருமே இந்த மாதிரி தைரியமாக பேச மாட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்னா அவங்கெல்லாம் காண்டா இருப்பாங்க என் மேலே. பரவாயில்ல, நான் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நீ குத்தி கொண்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த மக்கள் இந்த சட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அப்படியே அமைதியாக இருக்கும். இது அழிவு நோக்கி தான் போகும். இந்த மாதிரி புதுசாக ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அவன் குத்துறானோ கொல்றானோ அவன்லாம் மிருகங்க. அவங்களாம் வெளியே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து பாருங்களேன். இது தாழ்மையாக தான் நான் கேட்குறேன். ஜட்ஜிங்க கிட்டலாம் ஒரு தாழ்மையாக எங்களோட ஆதங்கங்க.
இங்கே நீங்கள் தான் வந்து நீதிபதிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எல்லாரும் உங்கள் நிறைய ஜட்ஜிங்கெல்லாம் சேர்ந்து பேசி கொண்டு வரணுங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களாம் வெளியவே விடக்கூடாது அப்படின்னு கொண்டு வரணும். இதை யாருமே ஏன் ரவுடின்னா யார்? காசை வாங்கிக்கிட்டு குத்துறவங்க தான் ரவுடிங்க. இப்போ காசு கொடுக்குறவன் வந்து ரவுடி சொல்லுவான், நான் ஆயுள் தண்டனை, நான்லாம் உள்ளேயே கிடக்க முடியாது, உனக்காண்டி நான் செய்ய முடியாது போ, அப்படி நீ வேணா நீ போடா, நீ போய் செஞ்சுக்கோடான்னு சொல்லுவான்ல. அப்போ எப்படி ரவுடிங்க வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, கொலையே நடக்காது. அப்படி ஏதோ 1 2 பண்ணாங்கன்னா அவங்க உள்ளே கிடக்கட்டும். அவங்களாம் உள்ளேயே இருந்து சாக வேண்டிய ஆளுங்க. அவங்கள உள்ளே வச்சு பிடிச்சி போடாமல் அவங்களெல்லாம் வெளியே திரிய விட்டு மக்களுங்கெல்லாம் அப்படியே எல்லா மக்களும் ரவுடிங்கன்னா பயந்து பயந்து அப்படியே போகிற மாதிரி ஆகுது. நாங்களாம் எதுக்குங்க பயந்து போகணும்? என்ன நாங்களாம் பண்ணோம் பயந்து போகிறதுக்கு? இவங்க தவளத்தை அப்படியே திரிவாங்களா? இவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்கங்க, சட்டம் கொண்டு வாங்கங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மக்களும் இந்த ஒரு இதுக்கு போராட்டம் பண்ணுங்க. என்னன்னா நீங்கள் வந்து போய் வெளியே நின்று கூச்சல் போட்டு இது பண்ணணும் இல்லை, எல்லாருமே வந்து இந்த மாதிரி சட்டம் கொண்டு வாங்குங்க. சட்டம் கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் வந்து பேசி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, தானாக இந்த ஒரு சட்டம் வந்துடும். அப்புறம் நல்லபடி வந்து எல்லாருக்குமே எவனும் கொலையே பண்ண மாட்டான். நாட்டில் கொலையே நடக்காது. ஏன்னா இப்போ ஒருத்தர் நம்மளை குத்தி கொண்டுட்டோம்னா நம்ம உள்ளேயே தான் கிடக்கணும், வெளியவே விட மாட்டாங்க. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னா எவனா செய்வானா? செய்யவே மாட்டான். நன்றிங்க.